ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம நயன்தாரா பிஎன் தி ஃபைலிட்டல் இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி பார்ப்போம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட வாழ்க்கை வரலாறை வந்து இந்த படத்தில் டாக்குமெண்ட்ரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதன் மூலிமா அவங்க என்னென்ன ஒரு நன்மைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது மொத்தமாக இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நம்புவோம். அந்த விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான். இந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்துச்சு. அந்த சாங் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தனுஷ் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மொத்த படத்தினோட காப்பிரைட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அந்த குறிப்பிட்ட அந்த சாங்க்கு வந்து விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த நயன்தாராவுக்காகவே எழுதப்பட்ட பாடல், அவர் தான் எழுதினார் அந்த பாட்டை. அது வந்து இப்போ நயன்தாரா வந்து தன்னோட டாக்குமெண்ட்ரியில் அது அந்த பாட்டை சேர்த்துக்கிறதுக்கு தனுஷ் கிட்ட கேட்கும்போது, தனுஷ் உடனே அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு 10 கோடி ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கேட்டதாகவும், அது மூலிமா தனுஷ் வந்து ரொம்ப மோசமான அப்ரோச் பண்ணுறாரு, அவர் வந்து பணத்தை மேலே தான் அவர் குறியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தவறான வார்த்தை கூட சொன்ன மாதிரி நிறையா ஊடகங்களை உலா வந்துட்டு இருக்கிறது நீங்கள் எல்லாமே அறிஞ்ச விஷயம்தான். இப்போ வந்து ஒரு புது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 18ஆம் தேதி இந்த நயன்தாரா வந்து தன்னோட டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாடல் இல்லாமலே அந்த படத்தை டாக்குமெண்ட்ரி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியில் வர சீன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அதாவது வந்து ஒரு கேரளாவில் பிறக்கக்கூடிய டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ஆள். அவங்க அம்மா வந்து அப்போ வந்து போலீஸ்காரர், அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டயானா அப்படின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அவங்க வந்து பிறந்ததுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அந்த டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் ஃபீல்டு எப்படி வந்தாங்க, சூப்பர் ஸ்டாரோட எப்படி ஜோடி சேர்ந்தாங்க, இது எல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. டோட்டலாக ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு நடிகரும், அதாவது நாகார்ஜுன், ராணா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விஜய் சேதுபதி, அட்லி, நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்களே நிறைய பேர் வந்து இதில் வந்து டாக்குமெண்ட்ரியில் வந்து நம்மக்கிட்ட பேசி அந்த படத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்ரியோட நயன்தாராவுடைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய முன்னால் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த லவ், அதன் மூலிமா அவங்க சினிமாவில் என்ன நன்மையில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், அது எனக்கு பிடிக்காதனால தான் அந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து மீட்டு என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்தவர் தான் விக்னேஷ் சிவன். அதுக்கப்புறம் அவர் மேலே ரொம்ப உயிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அதாவது குறிப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் காட்டி உயிர் உலக் அப்படிங்கிற 2 குழந்தைகளை காட்டுறாங்க. அதோடு இந்த படத்தை முடிச்சு வச்சிடுறாங்க. அவ்வளோதான். ஏன்னா சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து அந்தந்த நடிகர்களே வந்து பேசணும், அவங்கவுங்களே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த இடத்துக்கு போய் அவங்கவுங்கள சந்தித்து அந்தந்த விஷயத்தை கேதர் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அந்த மேரேஜுக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ் நடிகர்கள், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நேரில் அதெல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நயன்தாராவோட அந்த சீதையா நடித்ததுக்கு எதிர்ப்பு வந்தது, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு லவ்வில் மாட்டி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு அவங்க விஷயமே அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கஜினி படத்தில் சூர்யாவோட செகண்ட் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து ஓட முடியாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குண்டாகி ரொம்ப ஃபேக்ட் ஆகி ரொம்ப மூச்சு வாங்குற அளவுக்கு நடித்தேன், ரொம்ப என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பில்லாங்கிற படத்தில் வந்து பிகினி ஓடையில் வந்து நான் வந்து சிறப்பாக நடித்து மீண்டும் அந்த உடம்பை குறைச்சி பழைய நயன்தாராவாக என்னால் ஆக்டிவேட்டாக நடிக்க முடிஞ்சுது. அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து ஒரு சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துடல. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு வந்து உந்துதல் ஏற்படுத்துச்சு, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமும் இந்த விக்னேஸ்வரனோட வந்த லவ், அந்த அவர் பண்ணுற அந்த லவ் ஃபீலிங் அப்ரோச் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரை மேரேஜ் பண்ணிட்டேன். இனிமேலும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்னு சின்ன சின்ன சண்டை வந்தாலும் எங்களுக்குள்ளே அப்பப்போ சமாதானம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவே இந்த எபிசோட்குள்ளவே சொல்லியிருந்தாங்க. இந்த எபிசோட் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பார்க்கலாம். இவங்க மேலோட்டமாக தான் சொல்லிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே எதுவும் போகலை. ஒரு அவரேஜான ஒரு டாக்குமெண்ட்ரின்னு எப்படி இருக்கும் அதை இப்படி சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.